வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. திரிஷாவை விட்டு விஜய் வெளியே வரணும்னு நைனா நாகேந்திரன் பேசினார். 3 நாளாக அது ஒரு பேசு பொருளாகி விஜய் திரிஷாவை தவிர்த்து மற்ற எல்லாருமே அதுக்காக கண்டனம் தெரிவித்தாங்க. திமுக கண்டனம் தெரிவிக்குது, திராவிட கழகம் கண்டனம் தெரிவிக்குது, இடதுசாரிகள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, பெரியாரியர்கள், பெண்ணியவாதிகள் எல்லோருமே இப்படி பேசியிருக்கக்கூடாதுங்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பெண் உறுப்பினர்கள் எல்லோருமே கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. யாருக்காண்டி? விஜயின் கண்ணியத்தை குறைத்து பேசக்கூடாது, திரிஷாவின் கண்ணியத்தை குறைத்து பேசக்கூடாது. இந்த 3 நாளில் பார்த்தீங்கன்னா விஜய் திரிஷா 2 பேருமே அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு இந்த விஷயம் இப்போ தான் திரிஷாவுக்கு தெரிஞ்சிருக்கும் போல் உடனே திரிஷா இப்படிலாம் ஒரு புது வெளியில் இப்படி பேசுவது கண்ணியத்து குறைவானதுன்னு அப்படி தன்னுடைய கண்டனங்களை அவங்க திரிஷா தெரிவிச்சிருக்கிறாங்க. விஜய் அவர் தெரிவிக்க மாட்டார். அவர் யார் செத்தாலும் யார் வீட்டில் இளவு விழுந்தாலும் அவர் எதுக்குமே பேச மாட்டாருங்க. பெரியாரோ, அம்பேத்கரோ, தேவரோ, காமராஜரோ பிறந்த நாளாக இருந்தாலும் நினைவு நாளாக இருந்தாலும் அவங்க சிலைக்கெல்லாம் கூட இவர் வரமாட்டார். இவங்க வீட்டுக்கு அவங்க வரணும், அவங்கள அப்படி மாலை போட்டு அவர் போட்டு போவார். அதனால் அவர் கேட்டகரி வேறு. இந்த விஜய்ங்கிற பிம்பம் குறித்து பாரதிய ஜனதா திட்டமிட்டு தமிழ்நாட்டில் ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. விஜயை பற்றி ஒரு பேசு பொருளை, விவாத பொருளை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். விஜயை எப்போல்லாம் பாஜக விமர்சிக்குது, எதிர்க்குதுன்னு நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். கரூர் சம்பவத்தின் போது பாரதிய ஜனதா விஜயை விமர்சனம் பண்ணுச்சா? விஜயை காப்பாற்றுச்சு. அண்ணாமலை, இந்த நைனா நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி இவங்களாம் வேகமாக விஜயை காப்பாற்றினாங்க. விஜய்க்கான பிம்பம் உடஞ்சி போயிடக்கூடாது, இது திமுக தான் செஞ்சிச்சுன்னு பயங்கரமாக காப்பாற்றினாங்க. அவர் வரணுன்னா பாதுகாப்பு கொடுக்கணும்னு இதே நைனா நாகேந்திரன் பேசினார். அப்போ விஜய் மீது எந்த பிரச்சனையும் நைனா நாகேந்திரனுக்கு கிடையாது. விஜயை அவ்வளோ பிம்பம் கொடுத்தாங்க, இவங்க அவ்வளோ பாராட்டினாங்க. சரி, ஜனநாயகன் படத்துக்கு சென்சாரில் பிரச்சனை வந்தபோது பாஜக விஜயை பாடாப்படுத்துது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணாங்க. இதுவும் விஜய்க்கு ஃபேவரான விஷயம். ஏன்னா விஜய் பாஜக எதிர்ப்பாளர் அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு பாஜக எதிர்ப்பு உள்ள முஸ்லீம், கிறிஸ்டின் மற்றும் மற்ற மக்களுடைய வாக்குகள் கிடைக்கும். ஸோ அதன் மூலமாகவும் பாஜக விஜய்க்கு நல்லது தான் பண்ணுது. நல்லா கவனித்து பாருங்கள். விஜயை விமர்சிக்க வேண்டிய இடத்துல அது விமர்சிக்காது. ஒன்றுமே இல்லாத இடத்துல விஜயை விமர்சிக்கிற மாதிரி விமர்சித்து அவருக்கு ஒரு பேசு பொருளை உண்டாக்குவாங்க. அவர் கட்சி மீட்டிங் போகிறப்பெல்லாம் மனிதர்கள் சாகுறாங்க, அது ஒரு விமர்சனம் ஆகுது. அந்த இறந்து போனவங்க குடும்பத்துக்கு கூட உதவி செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, இரவல்கள் தெரிவிக்க மாட்டாங்க, பணம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பத்திரிகையாளர்கள் போராடணும், எதிர்கட்சிகள் எல்லாரும் போராடணும். செத்து போயிருக்கிறது விஜய் ரசிகர், ஆனால் அதுக்கு போராடுறது மற்ற கட்சிக்காரங்களாம் போராடி தான் அந்த உயிரை காப்பாற்றுவாங்க. ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணி தர்றது எல்லா வேலையும் பார்த்து சண்டை போட்டு பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் மெதுவாக எட்டி பார்த்து ஆகா இதுக்கப்புறம் தப்பிக்க முடியாதுன்னு எதையாவது உனக்கு கணக்கு காமிச்சு அப்படி இப்படி அவருக்கு பாஸ் கொடுக்கல அது இதுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனையை பற்றி அடுத்து நம்ம பேசக்கூடாதுங்கிறதுக்காக டக்குன்னு நைனா நாகேந்திரன் திரிஷா சர்ச்சையை அடுத்து ஒரு இருப்பார், அதை ஒரு 2-3 நாள் பேசுவாங்க. அப்போ இப்படியாக விஜய் மீது விமர்சனமும் மக்களுக்கு கோபமும் வரப்பெல்லாம் தடுக்கின்ற கேடயமாக தான் பாஜக தான் கருத்துக்களை சொல்லுது. நல்லா கவனித்து பாருங்கள். அண்ணாமலையோ நைனா நாகேந்திரனோ விஜயை விமர்சனம் பண்ணியிருக்காங்களா? கூட்டணிக்கு வருவார் வரலைங்கிறதெல்லாம் தாண்டி விஜய்ங்கிற பிம்பத்தை பாதுகாக்கிறதுல உங்களுக்கு பாஜக அப்படி மெயின்டைன் ஆகுது. அதே மாதிரி பாஜக தன்னுடைய எஜமானர் அதை விமர்சிக்கக்கூடாதுங்கிறதுல விஜயும் அவ்வளோ தெளிவாக இருக்கார். சரி, ஜனநாயகன் சர்ச்சை வந்ததில்லை, ஜனநாயகனில் போட்டு சென்சார் போர்டு பிஜேபி விஜயை போட்டு பாடாப்படுத்துது, அவ்வளோதான் பிஜேபி போட்டு உதைக்குது, என்னென்னமோ பண்ணாங்கல்ல. ஆனால் விஜய் ஒரு வார்த்தை பேசினாரா? பேசலை. ஆனால் என்ன பிம்பம் வந்துருச்சு? பாஜகவும் விஜய் எதிர்க்குது, விஜய் திமுகவையும் எதிர்க்கிறாரு, பாஜகவையும் எதிர்க்கிறாரு. இந்த பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இப்போ பாருங்களேன், திரிஷாவை விட்டு வெளியே வா அப்படின்னு நைனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. ஆனால் நம்மை போன்ற கருத்தாளர்கள், அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பவர்கள், மூத்த ஊடகவியலாளர்கள், இடதுசாரி ஜனநாயக சிந்தனையாளர்கள் இதே விமர்சனத்தை தான் வச்சோம். என்ன வச்சோம்? பனையூரை விட்டு வெளியே வரணும், மக்களுக்கான அரசியல் செய்யணும். இதே வார்த்தையை பாஜக எப்படி பயன்படுத்துது பாருங்கள். நீ திரிஷா விட்டு வெளியே வாங்குறாங்க. விஜய் வெளியே வரணுங்கிற அரசியல் நம்ம வச்சோம். மக்களே சந்திக்காத நீ ஒரு பால்கனி பாலிடிக்ஸ் பண்ணுறங்கிற அரசியலை நம்ம போன்றவர்கள் காத்திரமாக தீவிரமாக ரெகுலராக வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நைனா நாகேந்திரன் 41 பேர் செத்தப்போ கூட விஜய்க்கு பாதுகாப்பு வேணாமா? அவ்வளோ பெரிய நடிகர் அப்படி தானே, அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்க வேணாமான்னு பேசின ஆட்கள் பிஜேபி டீம் அனுப்பிச்சு. கரூர் சம்பவத்தில் என்ன நடந்துச்சுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு விஜய் மாதிரி ஒரு பெரிய நடிகர், பாப்புலர்ஸ் நடிகர்லாம் நீங்கள் என்ன இவ்வளோ சாதாரண ரோடு சின்ன ரோட்லையா கொடுப்பீங்க, விஜய் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ட்டு ஹேமா மாலினி சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? அப்போ பாஜக விஜயை தொடக்கத்துலேருந்து எப்படி அணுகுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவங்களும் இப்போ கூட விஜய் வரணுங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. அப்போ பாரதிய ஜனதாவுக்கு ஒருபோதும் விஜய் விமர்சிக்க மாட்டார்கள், விமர்சனத்துக்குரியவர்கள் கிடையாது.
பாஜக விமர்சிக்குதுன்னா அதுக்கு பின்னாடி வேற ஒரு அரசியல் இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆழமான அரசியலை இப்போ நான் சொல்ல போகிறேன், கேட்டுக்கோங்க. திரிஷாவை அரசியல் களத்துக்கு கொண்டு வரதற்கு பாஜக முயற்சி பண்ணுது. பாரதிய ஜனதா, சிவகார்த்திகேயன், விஜய், அஜித், ரஜினி யாரையுமே விட்டு வைக்காதுங்க, எல்லாரையும் முயற்சி பண்ணி பார்க்கும். அந்த விதத்தில் விஜயை விட ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய திரிஷாவை அவங்க இறக்குவாங்க. விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது, அரசியல் பேச தெரியாது. விஜயை விட ஸ்மார்ட்டாக திரிஷா ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. திரிஷாவுக்கும் டெல்லி தொடர்புகள் இருக்குது. திரிஷா வந்து இப்போ 44 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவங்க வந்து இப்போ அவங்களும் நேஷ்னல் லெவலில் தெரிஞ்ச முகமாக தான் இருக்கிறாங்க. அதனால் எப்படி விஜயை கொஞ்சம் இறக்குற மாதிரி திரிஷாவையும் அவங்க திட்டமிட்டே அரசியல் களத்தில் இறக்குவதற்கான வேலையை தான் உண்டு பண்ணுறாங்க. அதனால தான் நைனா நாகேந்திரன் சம்மந்தமே இல்லாமல் நீ திரிஷா விட்டு வான்னு எதுக்கு சொல்லணும்? இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது பேசியிருக்காரா அவர்? அது வழக்கமாக திரிஷா விஜய் இணைச்சு இந்த நாளாந்தரமாக பேசுகிறத விடுங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர், இத்தனைக்கும் அவர் நாகரிகமாக பேசக்கூடியவர் தான். நைனா நாகேந்திரன் வந்து இந்த பெண்களை இது பண்ணிலாம் இதுக்கு முன்னாடி பேசினதே கிடையாது. அப்போ இது ஒரு அரசியல். பாஜகவை பற்றி விமர்சிக்க 1000 விஷயம் இருக்குது. விஜயை பற்றி விமர்சிக்க, அவர் கூட்டத்தை பற்றி விமர்சிக்க 1000 விஷயம் இருக்குது. அதை தமிழ்நாட்டு மக்கள் அசை போட்டு விடக்கூடாது என்பதற்காக சம்பந்தமே இல்லாமல் திரிஷாவை விட்டு வெளியே வா, திரிஷாவை விட்டு வெளியே வான்னு யாருமே சொல்லையே. பனையரை விட்டு வெளியே வரணும், மக்களை சந்திக்கணும் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவர் மட்டும் ஏன் திரிஷாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னா, திரிஷாவை இவங்க களம் இருக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்தவரையும் விஜயும் ஒரு பொம்மை தான், திரிஷாவும் ஒரு பொம்மை தான். நாளைக்கு அவங்க லிஸ்ட்டில் தனுஷும் இருக்கலாம், சிவகார்த்தின்னு இருக்கலாம். இவங்களை பொறுத்தவரையும் கோடீஸ்வர நடிகர்கள், அரசியலற்ற நடிகர்கள், லட்சியம், கருத்தியல், சிவப்பு சிந்தனை, கருப்பு சிந்தனைன்னு எந்த தத்துவமும் இல்லாத இந்த மாதிரி விஜய் மாதிரி நடிகர்களை வச்சுக்கிட்டு ஐடி இது அதை விரட்டி போகிறோம், ஈடியை வச்சு மிரட்டுறது, ரெய்டு விட போகிறோங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு பொம்மை மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணணும் தமிழ்நாட்டில். அதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதனால் 2026 தேர்தல் இந்த சமயத்தில் இல்லைனாலும் தேர்தலுக்கு பிறகு திரிஷாவை தொடர்ந்து ஒரு களமாற்றக்கூடிய வேலையில் அவங்க ஈடுபட வைப்பாங்க. அது நடக்க போகுது, நீ எல்லாம் கவனித்து பாருங்கள். திரிஷா வந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு ஊடகத்தில் வந்து நான் வந்து ஊடகத்துக்கு எனக்கு அரசியலுக்கு வர விருப்பம் இருக்குது, எனக்கு சிஎம் ஆகணும்னு ஆசை இருக்குன்னா திரிஷா சொன்னாங்க. பாஜகவை பொறுத்தவரையும் விஜய் ஆனா என்ன, திரிஷா ஆனா என்ன, யாராவது ஒரு அரசியல் களத்துக்கு வந்து இந்த திராவிட கட்சிகள் சரியில்லை, திராவிடத்தால் தான் வீழ்ந்தோம், ஊழல் அதிகம் இருக்குது, இதை ஒழிக்க திரிஷா, இதை ஒழிக்க விஜய் அப்படின்னு யாராவது நடிகர், விஷாலை கூட இடையில ட்ரை பண்ணாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. நல்ல பிரதமர், வாரணாசி தொகுதி அற்புதமாக இருக்குனார் விஷால், மோடியோட தொகுதி. அதனால் யார் கிடைச்சாலும் மிஸ் பண்ண மாட்டாங்க. எந்த நடிகர் கிடைச்சாலும் யாரையுமே பாரதிய ஜனதா வந்து மிஸ் பண்ணாது. அப்போ திரிஷாவை நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க வந்து அவர் வாய் தவறி ஒன்றும் ஆபாசமாவோ கண்ணிய குறைவாக பேசினாருன்னு மட்டும் நினைக்காதீங்க. திரிஷாவை இழுத்து விட்டது ஒரு திட்டமிட்ட பிளான். ஏங்க, திரிஷாவை பற்றி இவ்வளோ மோசமாக பேசியிருக்கிறாங்க. 3 நாளாக திரிஷா எதுவுமே சொல்லலை. ஆனால் மன்சூர் அலிகான் என்ன சொன்னார் அந்த லியோ படத்தில், திரிஷாவோட எனக்கு ஒரு ரேப் சீனாவது வரும்னு நினச்சேன், ஒரு பெட்ரூம் சீன் எதுவுமே வரல போங்க அப்படின்னு பேசினார். ஒரு சினிமா துறையில் ஒரு வில்லன் கேரக்டர் இப்படி பேசுவதுங்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயம் கிடையாது. ராதா ரவி ஒரு 30-40 வருஷங்களுக்கு முன்னாடியே சரோஜாதேவி அம்மாலாம் எங்களுடைய பெரிய கனவு கண்ணி, என்ன நான் நடிக்கிற காலத்தில் அம்மா நான் வில்லனாக நடிக்க முடியல, நடிச்சிருந்தா ஒரு ரேப் சீனாவது கிடச்சிருக்குன்னு கிண்டலாக சொன்னார் ராதா ரவி. அதை சரோஜாதேவி அம்மா பக்கத்தில் இருந்து சிரிக்கிறாங்க. ஸோ சினிமா ஃபீல்டில் இவங்க அந்த பெண்களை பற்றி இப்படி பேசுவது, ஹீரோயின்ஸை பற்றி, பெட்ரூம் காட்சி, குளிக்கிற காட்சி, ரேப் காட்சி, இதையெல்லாம் டேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே நடிகைகள்லாம் உட்காந்து தான் இது பண்ணியிருப்பாங்க. அதனால் இதை கேட்டு அவங்க பதறுவது அப்படிங்கிற மாதிரி காமிப்பது பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஆனாலும் திரிஷாவை பற்றி பொது வழியில் ஒரு லேடியாக நான் ரேப் பண்ணுற மாதிரி காட்சியில் நடிக்கணும் அப்படி மன்சூர் அலிகான் சொன்னது தப்பு தான் நம்ம விமர்சனம் பண்ணி நானே வீடியோ போட்டேன். ஜீவா சினிமாவில், ஜீவா டுடேயில் போட்டிருக்கேன். மன்சூர் அலிகானே ஃபோன் பண்ணி சரி நீங்களாம் சொல்கிறது சரிதான்னு எனக்கு பேசினார். ஆனால் இந்த திரிஷா தன்னுடன் உடன் நடித்த ஒரு நடிகர் வேடிக்கையாக சொன்னார். வேடிக்கையாக சொன்னதும் தப்பு தான், நான் அதை மறுக்கலை. உடனே பதறிட்டு திரிஷா, குஷ்பு, அதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க, திரிஷா, குஷ்பு இவங்களாம் உடனே இப்படி பேசலாம். ஒரு பெண் என்றால் அந்த ஃபெமினிஸ்ட் அரசியல், ஒரு ஆண் இப்படி தான் ஒரு பெண் உடலை பார்ப்பானா, பெண்ணை உடலாக மட்டும்தான் பார்ப்பியா, பெண்ணை ஆப்ஜெக்டாக மட்டும்தான் பார்ப்பியா, பெண்ணை பொருளாக பார்ப்பியான்னு அவ்வளோ முற்போக்கான அரசியல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க அந்த நடிகைகள்லாம் திடீர்னு. உடனே திரிஷா பக்கம் தான் நம்ம எல்லாருமே நின்னோம். ஒரு பெண்ணை வந்து இப்படி ஆப்ஜெக்டிவாக பார்க்கலாமா, ஒரு ஆம்பளை வந்து நினச்சா அவனை யூஸ் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதுலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கோவப்பட்டோம். இப்போ இந்த நிலையிலும் திரிஷாவை வந்து நைனா நாகேந்திரன் பேசியிருக்கும்போது நாமளும் பெரியாரிஸ்டுகள், திராவிட இயக்க சிந்தனையாளர்கள், பத்திரிகையாளர்கள் என்னங்க பேச்சு பேசுகிறாரு ஒரு அரசியல் தலைவர், ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர், நம்ம கோவப்பட்டோம். ஆனால் திரிஷா கோவப்பட்டாங்களா? மன்சூர் அலிகான் கோவப்பட்ட போது போட்டு பந்தாடிட்டாங்க திரிஷாலேருந்து எல்லாரும். வாட் இஸ் திஸ், எப்படி நீ என்னை பேசலாம்,
அப்படி இப்படின்னு பேசிட்டாங்க. இவ்வளவு எப்படி நீ ஒரு வில்லன் கேரக்டரை என்னை ரேப் பண்ணுற மாதிரி காட்சியில் அப்படி இப்படின்னு பேசி நமக்கே கூட சார் சினிமாவில் அவங்க அப்படி இப்படி நடித்தாலும் நிஜத்தில் அவங்கள அப்படி பேசுவதை அவங்க கண்ணியத்து குறைவாக நினைக்கிறாங்க. நம்மளும் ஆதரவாக இருந்தோம். ஆனால் நயனா நாகேந்திரன் 3 நாள் ஆச்சு, 3 நாளுக்கு அப்புறம் லைட்டாக ஒரு அறிக்கை விடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? விஜய் கட்சி இப்போ வரையும் அறிக்கை விடலை. அந்த விஜய் கட்சியில் யாரோ ஒரு வக்கீல், அது விஜய்க்கு மேலே அறிவாளியாக இருப்பார் போல், ஒன்று நயனா நாகேந்திரன் பேரை கூட சொல்ல தெரியல. ஒரு கணக்குக்கு விஜய் கட்சியும் நயனா நாகேந்திரனை கண்டிக்குதாமா, விஜய் கட்சியும் பாரதிய ஜனதாவை கண்டிக்குதான். நம்புங்க நீங்கள், விஜய் கட்சி பாரதிய ஜனதாவை கண்டிக்குதான். அதனால் ஒரு வக்கீலை போட்டிருக்காங்க. அவர் வழக்கறிஞர் ஜூனியரா சீனியரா யார்ட்டையும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரா கோர்ட்டில் பண்ணியிருக்காரான்னு தெரியல, ஏதோ கணக்குக்கு போட்டு நயனா நாகேந்திரன் விமர்சனம் பண்ணுற மாதிரி சும்மா ஒரு கணக்குக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்கணும்னா அவர் உட்காந்து நாயனார் நாகேந்திரன் த்ரிஷாவை விட்டு வெளியே வா என்ற வரிகளை அவர் தவிர்க்க வேண்டும்னு ஒரு வக்கீலே இப்படி தான் பேசுகிறாரு. அப்போ இது எல்லாமே கணக்கு தான். உண்மையில் தன்னுடைய தலைவரை பற்றி பேசியிருந்தா இந்நேரம் விஜய் பாஜகவை பற்றி உண்மையிலே கோவப்பட்டிருந்தா இப்படி தான் நடந்திருக்குமா? வக்கீல் நோட்டீஸ் விட்டுருக்கணும், லீகல் நோட்டீஸ் விட்டுருக்கணும், கடுமையான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எப்படி பேசியிருக்கணும். விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் பெண்களை இழிவுபடுத்தும்ன்ற வார்த்தை மனு திருமத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னார்னா, இந்துக்களை திருமாவளவன் இழிவுபடுத்திட்டாருன்னு சொல்லி பிஜேபிக்காரங்களாம் ஒரு வாரத்துக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. பிரச்சனையே இல்லாத விஷயங்கள், உண்மைக்கு மாறான விஷயங்களை எந்த அளவுக்கு இவங்க கையில் எடுத்து பிரச்சனை பண்ணுறாங்க. உண்மையிலே ஒரு நடிகையும் நடிகரையும் இணைச்சு ஒருத்தர் பேசுகிறாரு, அது பிரச்சனையே இல்லாத மாதிரி கடந்து போயிட்டு அப்படி ஒரு அறிக்கை. அப்புறம் எல்லாரும் கேட்ட உடனே ஓ நம்மளை கேட்பாங்கல்ல, பிஜேபி ஏன் திட்டலைன்னு கேட்பாங்கல்ல, சரி அப்போ யாரோ ஒரு அட்வொகேட்டை வச்சு விடுங்க அப்படின்னு இந்த செத்தவன் கையில் வெத்தலப்பா கொடுத்த மாதிரி ஒரு அறிக்கை, ஒரு லீகல் நோட்டீஸு. த்ரிஷாவும் தூங்கி எந்திரிச்சிட்டு வந்து எப்படி என் கண்ணியத்தை நீ பேசலான்னு அவங்க ஒன்றே ஒரு பேசுகிறாங்க. உங்களுக்காக நாங்கள்லாம் 3 நாளாக கத்திக்கிட்டு இருக்கோம், இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? அப்போ இது நல்லா பாருங்கள், பிஜேபி தான் இந்த வேலையை பார்க்குது. கரூர் சம்பவத்தில் காப்பாற்றுறாங்க. சிபிஐக்கு போனவொடனே பிஜேபிக்கு நன்றி சொல்கிறாரு. அதே பிஜேபி தான் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து விஜயை காப்பாற்றுது. விஜய் மாதிரி பெரிய நடிகருக்கு இவ்வளோ குறுகிய ரோடு தந்திருக்கக்கூடாதுன்னு பிஜேபி ஹேமா மாலினி வந்து விஜயை காப்பாற்றுறாங்க. அண்ணாமலை விஜயை காப்பாற்றுறாரு. நயனா நாகேந்திரன் கரூர் விவகாரத்தில் காப்பாற்றுகிறார். உங்களுக்கு சிபிஐ வசம் வழக்கு போனவுடனே அவங்க காப்பாற்றுறாங்க விஜயை. இப்படி எல்லாத்துலேயும் பிஜேபி காப்பாற்றுது. ஜனநாயக விஷயத்தில் அது எதிர்க்கிற மாதிரி எதிர்க்குது, அதுக்கும் விஜய் விமர்சிக்க மாட்டேங்கிறாரு. இப்போ நயனா நாகேந்திரன் அப்படி விஜய்க்கு எதிராக பேசுகிற மாதிரி ஒரு தோற்றம் வருது, அதுக்கும் விஜய் எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு. ஆனால் நீங்கள் நம்பணும், பாஜகவும் விஜயும் எதிர் துருவங்கள். பாஜகவுக்கு எதிராக தான் விஜய் இருக்குது, விஜய்க்கு எதிர்தார் தான் பாஜக இருக்குது அப்படிங்கிற பிம்பத்தை உண்டு பண்ணுறாங்க. நம்மெல்லாம் அதை நம்பணும். பாஜக வந்து விஜயை பாடாப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி. இப்போ புரியுதுங்களா? பிஜேபி தான் உருவாக்குது எல்லா பிரச்சனையும், பிஜேபி அப்படி உருவாக்கி விடுது. விஜய் கட்சியில் ஒருத்தர் செத்து போனால் அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, இவர் த்ரிஷான்னு கிளப்பி விட்டுருவார். இப்போ த்ரிஷா மேட்ரு, த்ரிஷா சொல்லிட்டாங்களா, விஜய் கட்சி ஒரு லீகல் நோட்டீஸ் விட்டுருச்சா, இப்போ நீங்கள் விவாதங்களை வந்து சொல்லுவாங்க, நயனா நாகேந்திரன் நாங்கள் எங்களை பற்றி தவறாக எங்கள் தலைவரை பற்றி பேசினார், அதற்கு ஜீவா என்ன சொன்னார், ஏன் நீங்கள் கண்டிக்கவில்லை என்று கூறினார். உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன், நேற்று வழக்கறிஞரை வைத்து நாங்கள் வழக்கு போட்டிருக்கிறோம். அந்த வாதத்தில் பேசுறதுக்காண்டி இந்த சீனு. த்ரிஷா கண்டிக்கவில்லை என்கிறார், மன்னிக்கணும் த்ரிஷா கண்டித்திருக்கிறார், நீங்கள் அதை பார்ப்பதில்லை. இப்போ விஜய் கட்சி வந்து பிஜேபி கண்டிச்சிருச்சுன்னு கணக்கு காமிக்கிறதுக்கு இதெல்லாம் நடக்குது. உண்மையிலே உள்ளார்ந்த ஒரு உணர்வோட எதுவுமே நடக்கிறது கிடையாது. இப்போ வரையும் விஜய் எதுவும் சொல்ல மாட்டார், கடைசி வரையும் எதுவுமே சொல்ல மாட்டார். அப்போ த்ரிஷா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை இப்போ அவங்க கொண்டு வராங்க. எப்படி ஆதவ அர்ஜுனாங்கிற கேரக்டரை விடுதலை சிறுத்தைகளிலிருந்து விஜய்க்கு கொண்டு வந்து சேர்த்தாங்களோ, அங்கிருந்து தலித்துகள் ஓட்டை பிரிக்கணுங்கிற அஜெண்டாவுக்கு அவர் வந்தாரோ, எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி விடுதலை சிறுத்தைகளை தாவைக்கால சேர்க்கணும்னு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார், எல்லாமே பார்த்தோம். அந்த முயற்சி தோத்தவனே திருமாவளவன்லாம் ஒரு ஆளா 20 பேர் கூட இல்லைன்னு அவமானப்படுத்தி இழிவுபடுத்தி பேசினார். ஸோ ஆதவ அர்ஜுனா ஒரு பிஜேபி நபர், சிடி நிர்மல்குமார் ஒரு பிஜேபி நபர், செவ்வாய்க்கிழமை அமித்ஷாவை பார்த்துட்டு புதன்கிழமை விஜய் கட்சியில் சேர்ந்த செங்கோட்டையன் ஒரு அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர், இன்னைக்கு நயனா நாகேந்திரன். புரியுதுங்களா? விஜயை சுற்றி இருப்பது, ஸ்டேட்மெண்ட் கொடுப்பது, அவரை பாராட்டுவது, அவரை எதிர்த்து பேசுவது எல்லாமே பாஜக தான். இப்போ த்ரிஷா பேரை இழுத்து விட்டுருக்கிறதும் பாஜக தான். த்ரிஷாவை அரசியல் களத்துக்குள்ளே கொண்டு வருவாங்க. இப்படியே தான் த்ரிஷா ஒரு நபர் மாதிரி. அவர் ஆரம்ப காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமாங்குவாங்க, அவர் தெருநாய்களுக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. விஜயுடன் அவர் ஒரு நடிகர் என்பதை மறந்து, ஒரு பெண் என்பதை மறந்து திராவிட கட்சியில் அவர் இழிவுபடுத்தி பேசினாங்கங்குவாங்க. பாஜக அப்படி பேசிச்சு, அதையெல்லாம் அவர் தாங்கி கொண்டார் தன் வாழ்க்கையில் த்ரிஷா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக த்ரிஷாவுக்கு ஒரு பிம்பத்தை கொடுத்துட்டே வருவாங்க. அவர் த்ரிஷாவுக்கு ஜென்ரல் நாலேஜ் அதிகங்குவாங்க. ஏன் த்ரிஷா அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு ஒருத்தவங்க பேசுவாங்க. விஜய்க்கு துணையாக த்ரிஷா அரசியல் கட்சியில் ஏன் வரக்கூடாதுன்னு பேசுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள கொண்டு வருவாங்க. டெல்லி பாலிடிக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவாங்க.
இவர் படித்தவர், இவர் ஆங்கிலம் தெரிந்தவர்னு ஒரு பிம்பத்தை பத்திரிகையில் எழுதும். திரிஷா ஏன் வரக்கூடாது அப்படின்னு. ஏன் திரிஷா ஜெயலலிதா மாதிரி, ஜெயலலிதாவும் திரைத்துறையிலிருந்து வந்தவர் தானே, அதே போல் திரிஷாவும் வரக்கூடாதா? ஜெயலலிதாவை எம்ஜிஆர் நல்ல திரை கவர்ச்சி இருக்கு, கவர்ச்சி பிம்பம், மிகப்பெரிய கவர்ச்சி ஆளுமை, எனக்கு பிறகு அவருக்கு ஒரு கவர்ச்சி ஆளுமை இருக்குன்னு ஜெயலலிதாவை பயன்படுத்தினாரே, அது மாதிரி விஜயை பயன்படுத்தினா என்ன தப்பு? எல்லாத்தையும் நார்மலைஸ் ஆக்குவாங்க. நம்மக்கிட்ட அவர் உணர்ந்து ஆமால எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா வந்தாங்க, அது மாதிரி விஜய் வந்து திரிஷா வந்தா என்ன தப்பு? ஸோ திரிஷாவை அரசியல் களத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு எல்லா விதையும் தான். பிஜேபியை பொறுத்தவரையும் விஜயா, அஜித்தா, திரிஷாவா, சிவகார்த்தியனா, யோகி பாபுவா, விஷாலாங்கிறதுலாம் மேட்டர் கிடையாது. யாரையாவது ஒரு கடப்பாறையை, சீமானு ஒரு கடப்பாறையை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காருல்ல, அது மாதிரி யாராவது ஒரு கடப்பாறையை கொண்டு வந்து இந்த திராவிட இயக்கத்தை இழிவுபடுத்தணும், பெரியாரை இழிவுபடுத்தணும், வேறு வேறு வடிவங்களில் பேசிக்கிட்டு ஊழலை எதிர்க்க போகிறோம், இவங்க தான் பரிசுத்தமான ஆட்கள்னு டைரெக்டாக பாஜக தான் முகத்தோடு வந்தால் தமிழ்நாட்டில் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு வேறு வேறு முகமுடிகளை தனக்கு இருக்க பண செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி இப்போ உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ விஜய்க்கு அடுத்து திரிஷாவையும் ஒரு அரசியல் பிம்பமாக அவங்க உருவாக்குவாங்க. திரிஷாவுக்கு தெரியும், மன்சூர் அலிகான் திட்டினா அடித்து காய போட்டுறணும் துவைச்சு. நைனா நாகேந்திரன் பிஜேபி திட்டினாங்கன்னா அங்கே மேலேருந்து அசைன்மெண்ட் வர வரையும் அமைதியாக இருக்கணும். சார் என்னை பற்றி கேவலமாக பேசியிருக்காங்க, திருப்பி பேசணுமா? இருமா வெயிட் பண்ணுமா? இல்லை சார் திமுக மற்றவங்களாம் பேசிட்டாங்க, வெயிட் பண்ணுமான்ட்டு, சரிம்மா நீ தான் பதில் கொடு, இல்லைன்னா ரொம்ப தப்பாக போயிடும், நீ தான் அறிக்கை விடுமா அப்படின்னு. விஜய் சார், விஜய் அறிக்கை விட மாட்டாருமா, எங்கள் பிளானே விஜய் சைலண்டாக இருப்பார், நீ ஆக்டிவாக இருப்பார், அப்படி தான் ஃபியூச்சரில் கொண்டு வர போகிறோம், எழுதி வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டில் அவங்க கொண்டு வருவாங்க. ஸோ திரிஷாவையும் அரசியல் களத்துக்கு திடீர்னு வந்தால் 4 பேர் பேசுவாங்களேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக திரிஷா பேரையும் அரசியல் களத்தில் இழுத்து விடுவது, அரசியல்வாதிகள் விஜயை பற்றி பேசும்போது திரிஷாவை பற்றி பேசுவது, இதெல்லாம் பிளான் பண்ணியே நடக்கும் பாருங்கள். அப்புறம் இன்னொரு குரூப்பு, ஏன் விஜய் திரிஷாவை பற்றி ஏன் இப்படி பேசுகிறீங்க, அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், இருந்தால் என்ன பிரிய நீங்கள் யார் அப்படின்னு அப்படி ஒரு குரூப்பு பேசுவது, எல்லாமே கருத்துருவாக்கத்தை பாரதிய ஜனதா உருவாக்கிட்டே இருக்கும். நாளை பின்ன திடீர்னு திரிஷாவும் கட்சியில் வருகிறார், தாவைக்காவில் இணைகிறார், விஜய் திரிஷாங்கிறப்ப அதுக்கு ஒரு கூட்டம் வந்து விசில் அடிச்சுட்டு விஜய் அண்ணாவையும் திரிஷாக்காவையும் நாங்கள் பார்க்க வந்தோமேன்னு அதுக்கு ஒரு கூட்டம் வந்துகிட்டு இருப்பான். ஏன்னா திரிஷாவுக்கு இப்போ படம் மார்க்கெட் கிடையாது, தெலுங்கு மலையாளம் எல்லாம் எதுலேயுமே படம் கிடையாது, நடிக்க வேண்டிய படங்கள்லாம் நல்லா நடிச்சிட்டாங்க, பணம் சேர்த்துட்டாங்க. ஸோ அடுத்த பிளான் அவங்களை அரசியல் களத்தில் வச்சு விளையாடுவதற்கு எல்லா வேலையும் டெல்லி காய் நகர்த்துது. இப்படி சினிமா நடிகர்களை வைத்து தமிழ்நாட்டில் விளையாண்டு பார்ப்பது டெல்லிக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. அது பாரதிய ஜனதா அந்த வேலையை ரொம்ப தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ திரிஷா மேட்டருக்குள்ளே நம்ம பேச வேண்டிய விஷயம் இதுதான். ஏன் அவங்க மௌனம் காத்தாங்க, அறிக்கை விடலைன்னா அது காரணம் தான் விஜயை போலவே திரிஷாவையும் அரசியல் களத்தில் இருக்க பாஜக டெல்லி பிளான் பண்ணியிருக்கு, அதுதான் நடந்திருக்கு. இல்லைன்னா தன்னை பற்றி இழிவாக பேசிய நைனா நாகேந்திரன் 3 நாள் கழித்து ரொம்ப சாஃப்டாக ஒரு கண்டன அறிக்கை விடுவாங்களா? 4 நாள் கழித்து அவங்களுக்கு லீகல் நோட்டீஸ் தாவைக்கா விடுமா? எவ்வளோக்கு எவ்வளோ பேசினாலும் வேடிக்கை பார்ப்பேன்னு விஜய் பனையூரில் படுத்து தூங்குவாரா? இந்த மாதிரி அதிசயங்கள் விசித்திரங்கள்லாம் பாரதிய ஜனதாவினுடைய திருவிளையாடல்களில் நடந்துக்கிட்டே இருக்கும். இதை ஏன் எதுக்குன்னு பின்னாடி உள்ள அரசியலை நீங்கள் கேள்வி கேட்கலன்னா விஜயை ஏற்றுக்கிற அந்த ஒரு கூட்டம் இருக்குல்ல மந்தை, அந்த மந்தையில் நம்ம கரைந்தக்கூடிய விஷயம் இருக்குது. ஸோ இப்போயே நான் எச்சரிக்கிறேன், திரிஷாவை வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியல் செயல்பாடுகள், அரசியல் எதிர்பார்ப்புகளை பாஜக உண்டு பண்ணுது. அதனால தான் சம்மந்தமே இல்லாமல் நான் எல்லா கட்சியும் நடுநிலையோடு பார்க்குறேன்னு ஒரு பார்வை வச்சுருக்கிறாங்க. அது என்ன நடுநிலை நமக்கு தெரியல. ஸோ ஜெயலலிதா அம்மையாரை உருவாக்குன மாதிரி இவங்க திரிஷாவை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. ஜெயலலிதா அம்மையாரை வந்து உருவாக்குனாங்கன்னு கூட சொல்ல முடியாது. உள்ளே புகுந்து அவங்க 82 வந்து அடி வாங்கி மிதி வாங்கி எவ்வளவோ ஏச்சுக்களை வாங்கி பல்வேறு விஷயங்கள் கழித்து தான் ஜெயலலிதா அம்மையார் வந்தாங்க. ஆனால் பாஜக திரிஷாவை வேறு மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், திரிஷா ஏன் ஜெயலலிதா ஆகக்கூடாதுங்கிற மாதிரிலாம் பிம்பங்களை உருவாக்கி, கட்டுரைகளை உருவாக்கி, விவாதங்களை இவங்க உருவாக்க செய்ய போகிறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். அதுக்கான ஆரம்ப விதை தான் இந்த மாதிரியான விஷயங்கள். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு கருத்துக்களில் தொடர்ச்சியாக உங்களுக்கு இது போன்ற நேர்காணல்கள், கருத்துரைகள் வந்து சேரணும்னா நம்ம ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.